Hello everyone, welcome back to the YouTube channel Talk and Walk. நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல், ப்ளீஸ் ப்ரெஸ் த பெல் ஐக்கான் டு கெட் ஃபர்தர் அப்டேட். அன்அகாடமியோட டாப் எஜுகேட்டரோட டாப் பேட்சஸ்லாம் 24 ஃபெப்ரவரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்ஸலரேட்டர் பேட்ச் ஃபார் எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாம். அப்கமிங் எஸ்பிஐ கிளர்க்காக ஆக்ஸலரேட்டர் பேட்ச்னு ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 24 ஃபெப்ரவரிலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஃபுல் சிலபஸையும் கவர் பண்ணிடுவாங்க. ஃப்ரம் பேசிக்லேருந்து ஹை லெவல் வரைக்கும் PDF மெட்டீரியல், அன்லிமிட்டட் டெஸ்ட், வீக்லி குவிஸ், மாக் டெஸ்ட், டெடிகேட்டட் டவுட் கிளியரிங் செஷன் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரான் விஜய் CET 2021 காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்காக ரான் விஜய்னு ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது 24 ஃபெப்ரவரிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஃபுல் சிலபஸையும் கவர் பண்ணிடுவாங்க ஃபார் CET. இந்த செக்ஷன் போத் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. டார்கெட் SBI PO, டார்கெட் IPBS PO, ஃபவுண்டேஷன் பேட்ச் ஃபார் ஆல் SBI எக்ஸாம், டார்கெட் IPBS PO தமிழ். நம்ம ஓன் லாங்குவேஜ்லேயே IPBS POக்காக கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா கோர்ஸுமே 24 ஃபெப்ரவரிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. நீங்கள் 1 டைம் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தாலே போதும், எல்லா கோர்ஸுமே நீங்கள் அட்டென்ட் பண்ணிக்கலாம். அன்அகாடமியோட காம்பேக்ட் டெஸ்ட், இந்தியாஸ் பிக்கஸ்ட் ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் ஃபார் பேங்க் எக்ஸாம். ஸோ இந்த டெஸ்ட் யார் வேணால் அட்டன் பண்ணிக்கலாம். இது ஃப்ரீ டெஸ்ட் தான். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக ஆப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறவங்க வந்து இன்வைட் கோட் நரேஷ்டன்னு போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட் 28 ஃபெப்ரவரி 10 AM கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லோரும் மறக்காமல் என்ரோல் பண்ணி இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுறீங்கன்னா யூசர் கோட் நரேஷ்டன்னு போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் கோட் நரேஷ்டன் டு கெட் மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட். ஸோ இஃப் anyone interested in plus subscription use user code nareshton to get 10% off in it. February 14 and 15 ஓட current affairs பார்க்கலாம். National Women's Day of India 2021 is observed on 13 February to commemorate birth anniversary of Sarojini Naidu. So Sarojini Naiduவோட birth anniversary 13 February every year வந்து National Women's Day செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த இயர் வந்து 142nd birth anniversary. ஸோ அவங்க எப்போ born ஆகுனா February 13, 1879 born ஆகுனாங்க. நிக் நேம் வந்து நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா ஆர் பாரத் கோகிலா. வேர்ல்ட் ரேடியோ டே 13 February. வேர்ல்ட் ரேடியோ டே வந்து 13th February எவ்ரி இயர் அப்சர்வ் ஆகுது. தீம் பார்த்துக்கோங்க, நியூ வேர்ல்ட் நியூ ரேடியோ. நியூ வேர்ல்ட் நியூ ரேடியோ. திஸ் டே வாஸ் ப்ரோக்ளைம்ட் இன் 2011 by member state of UNESCO and adopted by United Nations General Assembly in 2012. ஸோ 2012லேருந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். February 3rd வந்து February 13 வந்து வேர்ல்ட் ரேடியோ டே. டாடா மோட்டார் அப்பாயிண்ட் மார்க் லிஸ்டோசில்லா as new CEO and MD. டாடா மோட்டார்ஸோட நியூ CEO அண்ட் MD ஆஃப் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா மார்க் லிஸ்டோசில்லாவை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் யார் ரீப்ளேஸ் பண்ணுறாருன்னா குவிண்டர் புட்சக்கர் ரீப்ளேஸ் பண்ணுறாரு. மாரியோ டிராகி ஸ்வான் இன்னஸ் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இட்டாலி. பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இட்டாலி யார் இப்போது அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா Mario Draghi. The former European Central Bank chief Mario Draghi has been sworn as new Prime Minister of Italy. இவர் யார் ரீப்ளேஸ் பண்ணுறாருன்னா கிப்சிக் கான்டியை ரீப்ளேஸ் பண்ணுறாரு. கேபிட்டல் பார்த்துக்கோங்க ரோம், கரன்சி ஈரோ. State owned GAIL acquires IES 5% stake in Indian Gas Exchange. Indian Energy Exchange State owned GAIL. ஸோ இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் வந்து 5% அக்வயர் பண்ண போது எதுலன்னா இந்தியன் கேஸ் எக்ஸ்சேஞ்சில் 5% அக்வயர் பண்ண போகிறாங்க ஸ்டாக். உமன் சயின்டிஸ்ட் வின் செர்ப் உமன் எக்ஸலன்ஸ் அவார்டு. 4 young women fellows of National Science Academy has been awarded for excellence in science and engineering on International Day of Women and Girl in Science 2021 celebrated on February 13. So February 13 Sarojini Naiduவோட birth anniversary நம்ம International Day of Women and Girls in Science செலிப்ரேட் பண்ணுறோம்ல. ஸோ அந்த டேட்டில் வந்து இந்த டேயில் வந்து 4 உமன் சயின்டிஸ்ட்க்கு அவார்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களோட நேம் பார்த்துக்கோங்க, ஷோபனா கபூர், அன்டாரா பானர்ஜி, சோனு காந்தி, ரித்து குப்தா. ஆக்ட்ரஸ் பிரியங்கா சோப்ரா ஜோனஸ் மெமோர் நேம்ட் அன்ஃபினிஷ்ட். ஸோ அவங்க ஒரு புக் எழுதியிருக்காங்க, அதோட நேம் வந்து அன்ஃபினிஷ்ட் ஏ மெமோர். இதை பப்ளிஷ் பண்ணவங்க யாருன்னா இதை பப்ளிஷ் பண்ணது வந்து மைக்கேல் ஜோசப் இம்ப்ரிண்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இந்த புக். வேர்ல்ட் பேங்க் சைன் 100 million ப்ராஜெக்ட் வித் சத்தீஸ்கர். ஸோ இந்தியன் கவர்மெண்ட்டும் சத்தீஸ்கர் கவர்மெண்ட்டும் 100 million லோன் வந்து சைன் பண்ணியிருக்காங்க வித் வேர்ல்ட் பேங்க் கூட ஃபார் சிராக் ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, சத்தீஸ்கர் இன்க்ளூசிவ் ரூரல் அண்ட் ஆக்ஸலரேட்டர் அக்ரிகல்ச்சர் க்ரோத். ஸோ வேர்ல்டு பேங்க்கும் இந்தியன் கவர்மெண்ட் அண்ட் சத்தீஸ்கர் ஸ்டேட் கவர்மெண்ட்டும்
சத்தீஸ்கர் இன்க்ளூசிவ் ரூரல் அண்ட் ஆக்சிலரேட்டட் அக்ரிகல்ச்சர் க்ரோத்துக்காக ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு 100 மில்லியன் லோன் ப்ரொவைட் பண்ணுறதா சைன் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் salary in India projected to increase 6.4% in 2021 survey. ஸோ ஆவரேஜ் salary in India வந்து 6.4% இன்க்ரீஸ் ஆக போகுது அப்கமிங் இயர்ஸில் அப்படின்னு சொல்லி வில்லிஸ் டவர் வாட்சன் சர்வே ஒரு சர்வே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தான் ஆர்மி சக்ஸஸ்ஃபுல்லி டெஸ்ட் ஃபயர் பார்பர் குரூசர் மிசைல். பாகிஸ்தான் ஆர்மி வந்து பார்பர் குரூசர் மிசைலை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹை ப்ரெஷன் எவ்வளோ தூரம் வரைக்கும் மூவ் ஆகும்னா 450 கிலோமீட்டர்ஸ் அவே வரைக்கும் இது மூவ் ஆகும், கேபபிள் டு மூவ். பிரசிடென்ட் பார்த்துக்கோங்க அரிஃப் அல்வி, பிரைம் மினிஸ்டர் இம்ரான் கான். யுனைடெட் ஸ்டேட் அண்ட் ரஷ்யா எக்ஸ்டெண்டட் நியூ ஸ்டார்ட் ஆர்ம்ஸ் ரிடக்ஷன் ட்ரீட்டி ஃபார் 5 years. இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸும் யூஎஸும் ரஷ்யாவும் சேர்ந்து நியூ ஸ்டார்ட் நியூக்ளியர் டிசார்ஜ்மெண்ட் ட்ரீட்டி வந்து 5 years எக்ஸ்டென்ஷன் பண்ண போகிறாங்க. நியூ ஸ்டார்ட் ஆர்ம்ஸ் ரிடக்ஷன் ட்ரீட்டியை வந்து 5 years எக்ஸ்டென்ஷன் பண்ண போகிறாங்க. February 5, 2021 இந்த சைன் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரீட்டியை. டில் 5 yearsனால் February 2026 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. கோவிட் வார் மெமோரியல் டு பி எஸ்டாப்ளிஷ் அட் பிஜு பட்நாயக் பார்க் இன் புவனேஸ்வர். ஸோ ஒடிஷா கவர்மெண்ட் வந்து கோவிட் வார் மெமோரியல் இனாக்ரேட் பண்ணி வைக்க போகிறாங்க. எங்கன்னா பிஜு பட்நாயக் பார்க் இன் புவனேஸ்வரில். ஸோ இந்த COVID-19 அவங்க எப்படியெல்லாம் செயல்பட்டாங்கன்னு சொல்லி ஒரு மெமோரியல் இனாக்ரேட் பண்ணி வைக்க போகிறாங்க இன் பிஜு பட்நாயக் பார்க் இன் புவனேஸ்வரில் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட். எப்போ இனாக்ரேட் பண்ணுறாங்கன்னா கம்மிங் இண்டிபெண்டன்ஸ் டே ஆன் August 15 இதை இனாக்ரேட் பண்ண போகிறாங்க. ஸோ இவ்வளோதான். தேங்க்யூ.